பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவிப்பதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு, மனிதனுடைய ரத்தம் வீணாய் சிந்தக்கூடாது. ஒரே ரத்தம் சிந்தப்பட்டது, ஒரே ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினால இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு அழகாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தின் நிமித்தமாய் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு இருக்கிறது. நம்முடைய இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலும் முழுமையிலும் இன்றைக்கு ஆண்டி முதல் அரசன் வரையிலும் தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு காரணம் இயேசுவின் ரத்தம் சிந்துதலின் நிமித்தமாய் கிடைக்கப்பட்ட ஒரு விடுதலை. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தமாய் கிடைக்கப்பட்ட ஒரு மீட்பு இந்தியாவிற்கு உலக பிரகாரமாய் காந்தி நிமித்தமாய் விடுதலை கிடைத்தது, சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் ஒரு மனுஷன் காலாகாலம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு, சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு, அவன் சாட்சியாய் வாழ்வதற்கு, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.